வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ப்ராசர் எப்படி ட்ரை சால்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெயின் ப்ராசர் பார்த்தீங்கன்னா நல்லா சால்ட் அடித்த மாதிரி தான் அது தெரியும். ஆனால் அது ட்ரை சால்ட் அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னு சரியாக கான்டாக்ட் ஆகாது. அதை எப்படி நம்ம ட்ரை சால்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரை சால்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்க லெட்டெல்லாம் பேஸ்ட் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் சால்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ட்ரை சால்டிங் எதுவுமே இப்போ எந்த பின்லையுமே இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்க லெட்டெல்லாம் கொஞ்சம் பழசாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா சரியாக கான்டாக்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா டீசால்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சால்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஃபால்ட் வராது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, சால்டிங் பேஸ்ட்டு. டீசால்ட் விற்க வச்சு முதல்ல நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. லைட்டாக ஓரளவுக்கு ஃபுல்லாகவே லெட்டெல்லாம் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட் பண்ணோம்னா உங்களுக்கு பழைய லெட்டெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு புது லெட்டு உங்களுக்கு இந்த பின்னில் கான்டாக்ட் நல்லா ஆகும். அதனால தான் நம்ம விற்க வச்சு பழைய லெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் சால்ட் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ராசருக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராசருக்கும் செக் பண்ணுறதுக்கு தனியாக பேஸ் வரும். அது பேஸ் சால்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதில் இன்புட் பண்ணியிருப்போம். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா 64 பின்னு பேஸுன்னு வரும். 64 பின்னு, 60 பின்னு, 54 பின்னு, இந்த மாதிரி ஐசிக்கு தகுந்த மாதிரி பேஸ் இருக்குது. அந்த பேஸ் எப்போவுமே செக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 பின் பேஸ் போட்டு அதுக்கு மேலே மெமரி ஐசி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 64 பின் பேஸ் போட்டு அதுக்கு மேலே ப்ராசர் ஐசி போட்டிருக்காங்க. இந்த பேஸை ஐசி மாற்றுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ டிவிக்கு கம்ப்ளைண்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஐசி செட் ஆகிடுச்சு, ஓகேனா இந்த பேஸை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ப்ராசரையே மெயின் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி சால்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வராது. இது பேஸு என்ன அதனால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஓட பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வர பின்னு கான்டாக்டு சரியாக ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆன் ஆகும், இல்லைன்னா படம் சுருங்கி ஓடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வெர்டிக்கல் ஃபால்ட்டு, ரன்னிங் ஆஃப் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இதை பார்த்தீங்கன்னா டீசால்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க அவசியம் கூட இல்லை. ஓரளவுக்கு லெட்டை வச்சு பேஸ்ட்டு வச்சு விக்கை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெட்டை வச்சு சால்ட் பண்ணாவே ட்ரை சால்டிங் பக்காவாக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஓரளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரியே சால்வ் பண்ணுறதுக்கும் ஐசிலே பேஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு
லெட் ரோலில் யூஸ் பண்ணி நம்ம சால்ட் பண்ணிடலாம். சால்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ட்ராக் ஏதாவது ஜாயிண்ட் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்டர் ஜாயிண்டாக இருந்தாலும் பின்னு ஜாயிண்டாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராசரே போகிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா யாரும் ப்ராசராக ட்ரை சால்ட்டே அடிக்க மாட்டாங்க. ஏன் நல்லா இருந்த டிவியே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துடும். ஃபுல்லாக டின்னர் வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டு ட்ரை சால்ட் இருக்குதான்னு சொல்லி ஒரு பிளேடு இல்லைன்னா கத்தியை வச்சு ஒவ்வொரு ட்ராக்கும் கனெக்ட் ஆகாமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ட்ரை சால்ட் ஃபுல்லாக அடித்தாச்சு. அடுத்தது டின்னரு வச்சு ப்ரஷ் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு ஒவ்வொரு லீடுக்காக சுரண்டி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு எதாவது கான்டாக்ட் இருந்தாலும் கட் ஆயிரும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம விற்க வச்சு அந்த டீசால்ட் பண்ணாமே ட்ரை அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அதுவும் சில சமயம் லெட்டுக்கு சரியாக கான்டாக்ட் ஆகாது. பழைய லெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் புதுசாக லெட்டை வச்சு சால்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ட்ராக்கும் ஜாயிண்ட் ஆகலை. மெயின் ப்ராசர் ஃபுல்லாக ட்ரை அடித்தாச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ப்ராசரைஸை ட்ரை சால்ட் பண்ணோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.